ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே. என்னென்னா இன்றைக்கி வந்து டேட் யாரும் மறந்துடாதீங்க, 8/6/2025. ஏன்னா இந்த டேட்டில் நம்ம சிம்பிள் சேனல் ப்ரோ சேனல் வந்து 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சாச்சு. ஸோ இந்த அதாவது இந்த போஸ்ட் கண்டென்ட்டுன்றது வந்து 2 மில்லியன் 1 மில்லியன் அடிச்சது பெரிய விஷயம். 2 மில்லியன் வரைக்கும் வந்திருக்கு. இது அப்படியே 10 மில்லியன் 20 மில்லியன் க்ரோர் கணக்கில் போகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பில்லியன்லாம் போகணும் ஆசை தான். நல்லாயிருக்கும். நம்ம சேனலுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நான் வந்து மதியானமே ப்ரோக்கு விஷ் பண்ணிட்டேன். இன்ஸ்டாவில் அவரோட ரிப்ளை பண்ணிட்டேன். நான் சைனில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நம்மளோட ஸ்டுடியோ டூர்னு. பட் ஸ்டுடியோலாம் கிடையாது, அதாவது கொஞ்சம் பேஸில் இருக்க யூடியூப் சேனலுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ரூம் ஃபுல்லாக சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணலாம்னு நினச்சேன். பட் இந்த ரூமில் அதை பண்ண முடியாது. அதனால் இது ஒன்றே மட்டும் சிம்பிளி சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இதுவே பெரிய ஃபால்ட் ஆகிடுச்சு. இந்த பாதி சைடில் மட்டும்தான் நான் வந்து பிளான் பண்ணேன் இது ஃபுல்லாக கவர் ஆகிடும்னு. ஆனால் இதை வச்சுட்டு இந்த இடத்துல இவ்வளோ கேப் இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த இடத்துல நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சைடும் கொஞ்சம் ஷார்ட் விட்டுற வேலை இருக்குது. அதை பண்ணால் தான் நம்ம பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? ரிலாக்ஸ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. என் கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் வந்து முதல் வீடியோக்கு அப்புறம் தான் பார்த்துருப்பீங்க. முதல் வீடியோ என்னென்னா, நம்ம வீட்டை வந்து காலி பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு நியூ ஹவுஸ் போகிற வீடியோ. ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்சு தரோம் ஸ்டூடியோ. ஸோ அந்த வீடியோ கூட தான் ஜாயிண்ட் ஆகும். பட் இப்போது வந்து இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம ரொம்ப வருஷமாக வந்து இந்த வீட்டோட லாஸ்ட் அழகை வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது எந்த அளவுக்கு பெருசு, இதை விட இந்த வீடியோ எவ்வளோ பெருசுன்றதை இந்த வீடியோ கூட உங்களுக்கு கொஞ்சமாக கிளிப்ஸை போட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள், இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறது தான் பெட்ரூம். ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் தான். ஒரு பெரிய டெரஸ் இருக்கும். ஸோ அந்த சிங்கிள் பெட்ரூம் டெரஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு அப்படியே சுற்றி காட்டுறேன் என்னென்ன இருக்குது இந்த வீட்டில். இந்த வீட்டில் இல்லாத அங்கே என்ன இருக்குது எல்லாத்தையும் மொத்தமாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ், இந்த வீடும் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் தான். ஸோ இங்கேருந்து படி அப்படியே ஏறி வந்தோம்னா நேராக ஒரு டெரஸ் இருக்குது. இங்கே பாத்ரூம், ஓகேங்களா. இப்படி உள்ளே போனோம்னா ஒரு ஹாலு. இதுதான் நம்மளோட பழைய ஹவுஸ், ஓகேங்களா. ஹாலு பார்த்துக்கோங்க. இது ஒரு ஹால். கீழே கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும், எதாவது எடுத்துக்காதீங்க. நான் நேற்று நைட்டு 2 o'clock வரைக்கும் சாமானை பேக் பண்ணி ஒரு டயர்ட் ஆகிட்டேன். இதுக்கு மேலே க்ளீன் பண்ணணும். ஸோ இது ஓகேங்களா, இது ஒரு ஹாலு. இது ஒரு கிச்சனு. ஓகேங்களா. இப்போ அப்படியே அங்கே போனோம்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பெட்ரூம். அவ்வளோதான், முடிஞ்சு. இது பெட்ரூம். வாங்க இப்போ டெரஸுக்கு போவோம். பாத்ரூமா இதுதான் கேஸ் நம்ம டெரஸு. பாருங்கள், இது இவ்வளோ தான் லென்த்து. இவ்வளோ பெருசு தான் இருக்கும் பாருங்களா. இங்கேருந்து இது வரைக்கும் அவ்வளோதான். ஸோ இப்படியே நேராக போனால் நம்மளோட லவ்வபிள் சுடுகாடு. ஸோ சுடுகாடை அப்படிங்கிறோம் மிஸ் பண்ணுவோம். பாருங்கள், கீழே நம்ம அண்ணன் இங்கே சுடுகாடு இருக்குது. ஆக்சுவலாக அங்கே ஏதோ பூஜை போயிட்டுருக்கு பாருங்கள், தெரியுதா. ஸோ ஓகே, அது வேணாம் நமக்கு. ஸோ இந்த சுடுகாட்டில் தான் நம்ம ஏகப்பட்ட ஆக்சுவலாக நமக்கு இந்த கோஸ்ட்டு கண்டென்ட்டுன்றது ஏற்படுத்தினதே இந்த ஒரு ஆம்பியன்ஸ் தான். ஸோ இப்போ இதுவும் இல்லாமல் போன அப்புறம் ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக சுடுகாடிக்கிட்ட நின்று எடுக்கிற ஒரு வீடியோ. இதுக்கப்புறம் இந்த சுடுகாடை பார்ப்போமா உள்ளே போவோமான்றது தெரியாது. பட் நான் ஒரு குறிக்கோளோட தான் இருந்தேன். எப்படியாவது இந்த சுடுகாடை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். பட் பர்மிஷனே கிடைக்கல. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு வந்து ஓகே. இதுக்கப்புறம் நீங்கள் நம்ம ஸ்டுடியோ டூரில் பார்ப்பீங்க, கண்டினியூ பண்ணுவீங்க. ஸோ ஓகே, சுடுகாட்டுக்கு ஒரு பாய் சொல்கிறேன். ரைஸ், இப்போ நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த சைட்லேருந்து உங்களுக்கு காட்டுறோம் பார்த்தீங்களா.
இது வந்து இந்த லைட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கலராக மாறும். அதாவது ஒயிட் எரியுதா, இப்போ ரெட் எரியும், அப்படியே பிளிக் ஆகிட்டே இருக்கும். இப்போ நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இருந்த பிங்கே வச்சு விட்ருவோம். ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும்ல, இதை பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து சென்டரில் இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். பட் நான் அவசரப்பட்டு நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன். ஸோ இதை இங்கே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸ்ட்ரா சார்ட் ஒட்டினேன். ஸோ இப்போ இதே சைஸில் நம்ம இந்த சைடு ஒட்டினா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு இந்த மாஸ்க் வந்து எக்ஸிபிஷன் vlog பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா நம்ம டார்ச்சு, இந்த பக்கம் கீச்சைன், அப்புறம் இந்த ஒரு கீச்சைனுக்கு ஒரு கதை இருக்குது. அதை நான் தனியாக ஒரு வீடியோவில் அப்புறமா சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த பக்கம் டாம் அண்ட் ஜெர்ரி இருக்குது ஸ்டிக்கரு. ஸோ மேலே பார்த்துருங்க, இந்த டாய்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா விளையாடுனது, அதுக்கப்புறம் நான் விளையாடுனது, இப்போ அது மெமரபுளாக வச்சுருக்கேன். ஸோ இந்த டாய்ஸுக்குன்ட்டு ஒரு தனி ஸ்பேஸ் வேறு வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக வச்சே ஆகணுன்றதுக்காக குறிக்கோளாக வச்சது. ஸோ அதை அழகாக தொடச்சி நம்ம வச்சாச்சு. அப்படியே பாருங்கள். அப்படி இப்போ கீழே வந்தீங்கன்னா எங்கள் அக்காவோட புக்ஸு, மேக்கப் கிட்ஸ் திங்ஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா? ஆக்சுவலாக இப்போ நான் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மத்தியானம் ஃபோனை வேறு டிஸ்பிளே போட்டு உடச்சிட்டேன் சந்தோஷத்தில். அதாவது கை வச்சு அழுத்திட்டேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 7:53 June 8 சண்டே. ஸோ இந்த டேட்டை யாரும் மறக்கக்கூடாதுன்ற ஒரு ஞாபகத்துக்கு தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த திங்ஸு கீழே என் புக்ஸு, அப்புறம் கீழே பில்லோஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். என்னன்னா இருங்க, இதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போதைக்கு இதை இங்கே வச்சுருங்க, இதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இது வந்து டெடி பியர் எங்கள் அக்கா பர்த்டேக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிஃப்ட் பண்ணது இது. ஓகேங்களா? ஸோ இது சும்மா ஒரு நார்மலான பல்ப்பு தான். இது அந்த சைடு ரிஃப்ளெக்ஷன் அடிக்கிறதுக்காக. ஸோ இதை பாருங்கள், ஸ்டிக்கரிங் இதுதான் மெயினான மேட்ரு இந்த ரூமில். பார்த்தீங்களா? ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ இத்தனை நாளாக டிலே ஆனதுக்கு காரணமே இந்த ஒரு ஸ்டிக்கர் தான். இது இன்றைக்கி தான் வந்தது. ஸோ இதை ஒட்டிட்டு உங்களுக்கு அழகாக காட்டலான்ற ஒரு எண்ணத்தில் தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஸ்டிக்கரிங் இதுக்காக தான் இந்த வீடியோ லேட் ஆச்சு. ஸோ இந்த ஸ்டிக்கரோட டீட்டெயில்ஸ் நான் கீழே போடுறேன். ஏன்னா இது வந்து கூகுள், ஃப்ளிப்கார்ட்டில் எதுலையோ ஆர்டர் பண்ணதுன்னு நினைக்கிறேன். எங்கள் அக்கா ஆர்டர் பண்ணி விட்டாங்க. இது இந்த ரூமில் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா பெட்ரூமும் சரி, ஹால்லையும் சரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. என்ன பாருங்கள், இந்த ஃப்ளெக் பாக்ஸ் மேலே பாருங்கள். ஏன்னா இது வந்து அதுக்காக இப்போ ஸ்டிக்கர்ஸ் இங்கே பாருங்கள். ஸோ இந்த தெரியுதா? ஸோ அதாவது சுவிட்சு பாக்ஸுக்கு மேலே ஒட்டுறதுக்காகவே இருக்கும் ஒரு ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம். அதை நான் டீட்டெயில்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி வாங்க. ஆனால் சம ஒர்த்து. நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணுறது தான் இதுக்கு. நீங்கள் இருக்கிற வரைக்கும் வச்சுட்டு சூப்பராக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, இதுதாங்க நம்ம ஸ்டுடியோலாம் இல்லை, நம்ம ரூம் கீழே அப்படியே ஆகுது. ஒரு தடவை அப்படியே பார்த்துக்கோங்க, சுற்றி காட்டுறேன். இது பயங்கரமாக ப்ளர் ஆகுதுங்க லைட்டில் வச்சா. பாருங்கள், தெரியும் அவங்களுக்கு. ஸோ ஓகே, இப்போ இந்த மைக்கோட கதையை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ இந்த மைக்கு வந்து ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கூகுளில் வந்து மைக் ஆர்டர் பண்ணிட்டு நம்ம யூடியூப்பில் ஸ்டார்ட் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதை நான் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது என்னென்னா வீடியோவில் வந்து வாய்ஸ் சரியாக கேட்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதுக்காக நான் மைக் ஆர்டர் பண்ணிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் காலரில் ஃபிக்ஸ் பண்ணுற மைக்ஸ்லாம் நிறைய பார்த்தேன், பட் அது செட் ஆகலை. இதை நான் கூகுளில் பார்த்தோன்னு என்ன சொன்னால், சரிடா ஹெட்ஃபோன், அதாவது நம்ம இந்த ஹெட்செட்டுக்கு மாட்டோம் பார்த்தீங்களா, அந்த பின்னு மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த நினச்சி தான் வாங்கினேன். கடைசியில் பார்த்தா இது வந்து இந்த ஸ்பீக்கர் அந்த இதில் கொடுக்குற பின்னு. ஆனால் எனக்கு கூகுளில் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. நான் நிஜமாக சீரியஸாக தான் சொல்கிறேன், ஹெட்செட்டில் மாட்டுற பின்னு மாதிரி தான் இருந்துச்சு கூகுளில் பார்க்கும்போது. இப்போது இதுக்கு நான் இன்னொரு வழியும் யூடியூப்பில் தேடி பார்த்தேன். என்னென்னா இதுக்கு தனியாக ஒரு கேபிள் வைக்குது, இந்த பக்கம் ஜாயிண்ட் ஆகிற மாதிரியும், அதுக்கப்புறம் நம்ம சார்ஜர் போட பார்த்தீங்களா, அந்த பின் மாதிரி ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பின்னை வந்து இப்போ நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அது கிடச்சா மட்டும்தான் இந்த மைக்கை இப்போ யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மைக்கோட ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா 250. அதனால தான் வாங்கிட்டேன், அவசரப்பட்டு வாங்கிட்டேன். ஸோ
திரும்ப சொல்கிறேன், ஆன்லைனில் தான் பார்க்குறீங்கன்னா நல்லா யோசிச்சு கீழே டீட்டெயில்ஸ்லாம் படித்து வாங்குங்க. அப்புறம் இந்த மாதிரி இந்த ஏமாறி தான் போவீங்க. ஓகேங்களா? ஸோ படித்து வாங்க திரும்ப சொல்கிறேன். ஸோ ஓகே, மைக்கு கதை இதோட விட்டுருவோம். அதுக்கப்புறம் மெயினான விஷயம் என்னன்னா, நம்ம இந்த 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம நிறைய ஸ்டோரிஸ் போட்டோம். we make many ghost videos after ஏப்ரல் மந்த். நிஜமாலே சீரியஸாக சொல்கிறேன், ஏகப்பட்ட லொக்கேஷன்ஸ் கிடச்சிது. பட் அங்கே எங்களுக்கு மதிக்கலை. அது மட்டும் இல்லாமல் சின்ன பசங்கன்றதுனால கொஞ்சம் எங்கள் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16-17 அந்த மாதிரி கிட்ட ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க இவங்க, இப்போ எல்லோரும் அப்படி கிடையாது, ஒரு சில பேர் பண்ணுறதுனால அது தப்பு. எல்லாரையும் அப்படி நினச்சிட்றாங்க, நாங்கள் ஏதோ இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது தான் உள்ளே போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல எங்களை வந்து மதிக்கலை. அது மட்டும் இல்லாமல் இந்த கரெக்டாக சொல்கிறேன், இந்த சம்மர் சீசன்ஸில் எங்களுக்கு ஏகப்பட்ட லொக்கேஷன் கிடச்சிது. கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு லொக்கேஷன் நான் சொல்ல இருந்தால் இருந்தாலும் ஒரு சில அந்த மெயினாக எனக்கு மட்டும் சொல்கிறேன். ஈசிஆர், ஓகேங்களா, அண்ணா நகர், ஓகேங்களா, அதுக்கப்புறம் இங்கே சரௌண்டிங்ஸில் ஒரு சில இடத்துல கிடச்சிது. நான் டீமோடு போனோம். பட் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு மரியாதை, கொஞ்சம் கூட மரியாதை இல்லை, இந்த மாதிரி கேவலமாக பார்த்தாங்க. ஸோ அப்புறம் தான் புரிஞ்சுது, பேய் வீடியோ எடுக்கிறது நீங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க பேய் வீடியோ பார்த்துட்டு சாதாரணன்னு இல்லை, அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. அந்த இடத்துக்கு போனோன்னா அந்த இடத்துக்கு இருக்க செக்யூரிட்டிஸ் யாரும் இருக்காங்களா, இல்லை அது இடத்துக்கு பக்கத்துலேயே யாராவது கடை டீ கடை யார் வச்சுருந்தாலும் அவங்க கண்டிப்பாக யாருக்குமே நம்ம என்ன வச்சுருந்தோம் தெரியாது, நீங்கள் ஏதோ உள்ளே ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் எல்லாருமே அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பண்ணிட்டு அந்த பில்டிங்கோட ஓனர் அப்படி இப்படி போய் நான் சொல்ல விரும்பல, நான் இது சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் எதுவும் சொல்ல. இந்த மாதிரி இடத்துக்கு போனது எங்கள் ஃபேமிலி யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ இந்த வீடியோ ரிவீல் ஆகிடுச்சு, பார்த்தா என்ன ஒன்றும் தெரியல. சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் என்ன, நிறைய பேர் ஏமாந்து போயிருங்க. இந்த ஸ்டோரி போட்டிருக்கூடாதுன்னு அப்புறம் யோசித்தேன். ஆக்சுவலாக இன்னொன்று சொல்லணும்னா, பேய் வீடியோன்றது யூடியூப் சேனல்ன்றது ஓகே, அது வந்து தனியாக ஒரு மீடியா. அதுலேயும் இந்த பேய் வீடியோன்றதுக்கெலாம் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் ப்ளஸ் ஒரு தைரியம் வேணும். நிஜமாலே இது நான் தமிழ் யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு அதாவது என்ன கைத்தட்டி நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டம் இருக்கும், நிஜமாக சீரியஸாக சொல்கிறேன், செம்ம கஷ்டம். அந்த இடத்துல படுற அவமானத்தும் சரி, அவங்க சந்தேகப்பட்டு கேட்குற கேள்விகளும் சரி அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அது இப்போ நான் உங்களுக்கு உறுதிமொழியாக வாக்குமொழியாக எதுவும் ஒன்று தரேன். கண்டிப்பாக காலேஜ் டைமில் பேய் வீடியோஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அது வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன வீடியோஸ்லாம் வரும். சீரியஸாக நான் நிஜமாக சொல்கிறேன், எங்கள் பசங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேங்காக பிளான் பண்ணி வச்சது தான். கண்டிப்பாக நம்ம தரமான ஒரு கண்டென்ட் கொடுத்தே ஆகணும். அதுக்காக காலேஜ் முடிச்சுட்டு நாங்கள் பிளான் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ நான் இந்த வீடியோ அதுதான் இதுக்கு மாதிரி பேசுறதுக்கு எதுவும் இல்லை, ஏதோ முடிச்சுட்டே நினைக்கிறேன். அவ்வளோ டேஸ் ரூம் போய் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு செம்மையான ஒரு கண்டென்ட்டில் எங்கள் எல்லோரும் பார்க்க வரும். நானும் உங்கள் சிம்பிளித்தரும் மற்றும் நிறையா அவ்வளோதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வேறு எதனா யூடியூப் சேனல் வீடியோ இருக்கும் அதை பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்ல மாட்டேன், நம்ம இப்போ வந்து 160 கிட்ட சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. பட் இது பத்தாது, நீங்கள் 1K வரைக்கும் கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். அந்த 1K அப்படியே 10K அப்படியே 100K மாறி போயிட்டே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 1K நீங்கள் கொடுங்க. மேற்கொண்டு நான் உங்களுக்கு பயங்கரமான கண்டென்ட்டில் வீடியோஸ், அதாவது இந்த பேய் வீடியோ எடுக்க முடியலன்ற காரணத்தினால நான் இப்போ வேறு ஒரு கண்டென்ட்ஸையும் யோசிச்சு வச்சுருக்கேன். பட் அதெல்லாம் சஸ்பென்ஸ் இப்போ நான் ஓப்பன் பண்ண விரும்பலை. அது வீடியோ வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேங்களா?